கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு மப்சல் பஸ் ஸ்டாப்லேருந்து வெளியே வந்து பஸ் ஏறி உட்காந்தோன்னா நேராக எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விடணும். அந்த மாதிரி லொக்கேஷனில் ஏதாச்சும் வீடு இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டை பாருங்கள். இந்த வீடு வந்து நீங்கள் கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரம், சாய்பாபா காலனி, இடையார்பாளையம், டிவிஎஸ் நகர்லாம் தாண்டி வரீங்கன்னா தடாகம் அந்த என்ஹெச் ரோட்டில் மெயின் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் நடந்து வர டிஸ்டன்ஸுங்க. உள்ளே வந்தீங்கன்னா 4வது ஸ்ட்ரீட்டு சுற்றி பாருங்கள். இந்த லொக்கேஷனில் இன்றைக்கி சைட்டு அப்படிங்கிறத 1-2 தான் வேக்கண்ட்டாக பார்க்க முடியும். எல்லாமே டெவலப் ஆகி ஃபுல்லாக வீடு வந்துருச்சு. இந்த லொக்கேஷனில் ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு தான் தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரு, 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூமோட கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த வீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய 3 பெட்ரூமே 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க்கு, டெயில் ஒர்க்கு, அது போக ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லைட் ஒர்க்கோட எலிவேஷன் பார்க்குறதுக்கு நல்லா ஜொலிக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 12க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸுங்க. வீட்டை சுற்றி அப்படியே நமக்கு செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸில் வந்து நமக்கு ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த வீட்டோட இந்த தண்ணி வசதிக்கான போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இதோட அளவு வந்து 5க்கு 10ங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிக்கும் பால்க்கும் டெய்லர் பண்ணியிருக்காங்க. இதே யூட்டிலிட்டி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்கும் சரி, செட்பேக் ஸ்பேஸ்க்கும் சரி, வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ்க்கும் சரி அழகான பார்க்கிங் டேல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் இருக்குது. வீட்டோட மெயின் டோர் வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இதுதான் வீட்டோட மெயின் டோரோட டிசைனு. நல்லா இருக்குல்ல? ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 20ங்கிற அளவில் ஒரு லென்த் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. இதே லிவிங் ஏரியாவில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸான வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கில் வந்து டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கு, அது போக உட்டு மாதிரியான பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான கிரெயின்ஸோட சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது போக லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 3 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குங்க. மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த லிவிங் ஏரியாவை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவே அதை வந்து நம்ம லிவிங் ஏரியாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க 10க்கு 8ங்கிற அளவில். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன டெய்லர் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே இந்த கோல்டன் பீடிங் டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குங்க. கவுண்டர் டாப்பை வந்து நமக்கு எல் ஷேப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து கடப்பக்கல்ல இவங்களே வந்து வால் ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக பெரிய ஒரு ஆர்சிசி லாஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு இங்கே எல்லாம் லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அது போக வால் ஷெல்ஃபெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி டால் யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே நம்ம பேஸ் யூனிட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மாலர் கிச்சன் செட்டப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோருங்க. இந்த மாதிரியான டிசைனில் தான் வீடு ஃபுல்லாமே இருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஆப்போசிட்டில் ஜன்னல் இருக்குது. லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 4க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆர்டிஸ்டிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கெலாம் வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்கிறாங்க. டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்டு ஒர்க் மாதிரியெல்லாம் இந்த சைடு பிளான் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே லிவிங் ஏரியாவிலேருந்து இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாகவே கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாலேயே. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரெட்டுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் ஒர்க்கு, ரைஸுக்குலாம் வந்து கிளாஸ் ஏன்னா ஃபினிஷிங்கில் டெய்ல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்படியே எல் ஷேப்பில் இந்த ஸ்டார் கேஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு லாபிங்க. இந்த லாபிலையும் பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லாபிலேருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு, அப்படி இந்த சைடு திரும்பிங்கன்னா 3வது பெட்ரூமு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி எல்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்த அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங்கில் இருக்க கலர் காம்பினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கான ஜன்னல், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அதுலேருந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 8ங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5க்கு 8ங்க. அப்படியே நம்ம அடுத்த பெட்ரூமை பார்த்துடலாம். அப்படியே 2வது பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இதோட அளவும் 10க்கு 16 தான். இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமுமே பெருசாக தான் இருக்குது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 8. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமையும் சேர்த்திக்கலாம். நம்ம பார்த்த எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமுமே நல்லா பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர். லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா அந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் எடுத்திங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி வந்துடும். இந்த ஸ்பேஸ்க்கும் சரி ஃப்ரண்ட் சைட் பால்கனிக்கும் சரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டைல் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் எல்லாமே வீடு தான். அது போக சூப்பரான ஒரு மவுண்டன் வியூவும் வந்து இங்கேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே நீங்கள் இப்படி போனீங்கன்னா இந்த பேசேஜ்லேயே கடைசியில் இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார்கேஸ் கொடுத்துருப்பாங்க. மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி நம்ம மேலே போய் மேலே வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த NH ரோட்லேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா 4வது ஸ்ட்ரீட்டில் 4வது வீடு. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 75 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மூலையில் திரும்புகிற இடத்துல நமக்கு மல்லிகை கடன் கூட இருக்குது. சுற்றி பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாமே வீடு தான். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே எங்கள் டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள். இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆர்எஸ்புரம், சாய்பாபா காலனி, இடையார்பாளையம், டிவிஎஸ் நகர்லாம் தாண்டி வரீங்கன்னா முக்கியமான ஒரு ஜங்ஷன் கணுவாய் ஜங்ஷன் தான். இந்த ஜங்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் வந்து திரும்பி யூட்டன் போட்டு நிறுத்தியிருப்பாங்க. எப்போவுமே அந்த ஜங்ஷனுக்கு போனீங்கன்னா ஒரு 10 பஸ்ஸுலேருந்து ஒரு 2 பஸ் 3 பஸ் ஆச்சு வந்து அங்கே எப்போவுமே நின்றுட்டே இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஏறினீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான லொக்கேஷனுக்குலாம் நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, அப்படி இல்லைன்னா காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு மெயினான லொக்கேஷனில் இந்த மாதிரி பஸ் விட்டு இறங்கி நடந்து வர டிஸ்டன்ஸில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.